வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு உரையாடல் நண்பர்களுடன் நடந்தது. அந்த உரையாடலில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். சில வாரங்களுக்கு முன் வெள்ளிமலையில் எங்களுடைய தத்துவ வகுப்பில் ஒரு இளைஞர் என்ன கேட்டார். அவர் வேறொரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு எழுத்தாளர், ஒரு நவீன எழுத்தாளர் அவரிடம் சொன்னார், இலக்கியம் யாருடைய வாழ்க்கையை மாற்றாது, இலக்கியத்திலே நோக்கம் அது அல்ல. இலக்கியம் வாழ்க்கையை மாற்றும் என்றால் வாழ்க்கை இப்படி இருக்காது. இலக்கியம் என்பது ஒரு அழகனுபவம் மட்டும்தான். அந்த அழகனுபவம் இலக்கியத்திலே வடிவம், மொழி ஆகியவற்றால் வரக்கூடியது. மற்றபடி இலக்கியம் வாழ்க்கையை மாற்று என்று சொல்வதெல்லாம் ஒரு ஹம்பக் என்று சொன்னார். சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று என்கிட்ட கேட்டார். எனக்கு சட்டென்று வந்தது கோபம்தான். நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட எழுத்தாளருடைய எழுத்து யாருடைய வாழ்க்கையை மாற்றாது. அதுதான் அவர் சொல்றார். அது அவருடைய அனுபவம். என்னுடைய எழுத்து வாசிக்கிறவருடைய வாழ்க்கையை மாற்றும். அது என்னுடைய அனுபவம். அதை நான் சொல்வேன். அந்த இளைஞர் சிரித்து விட்டார். இன்றைக்கு இப்போ மதுரையில் நார்த் கேட் ஹோட்டலில் இருக்கு. இன்று மதுரை புத்தக திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஒரு நாளில் ஏறத்தாழ 3 மணி நேரத்தில் என்னை வந்து சந்தித்த வாசகர்களில் குறைந்தது 15 பேர் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி என்னுடைய எழுத்துக்கள் முற்றாக மாற்றி மறித்தன, பெரிய திருப்பு முனையாக அமைந்தன, அதன் பிறகு தான் இன்னொருவராக எப்படி மாறினோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதை அங்கு இருக்கக்கூடிய பிற நண்பர்கள் ஓரளவு கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். இந்த மாற்றத்தை என்னிடம் சொல்வதற்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பெருசாக ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. என்னுடைய கையை பற்றி கொண்டு ஓரிரு வார்த்தைகள் சொல்லி திரும்பி செல்கிறார். இந்த மாற்றம் வெவ்வேறு தளங்களில் நடக்கிறது. அதாவது பல ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு மேலாக காந்தி சம்பந்தமான கடும் துவேஷத்துடன் இருந்த ஒருவர் இன்றைய காந்தி படித்து அதன் வழியாக காந்தியை பற்றி வேறொரு சித்திரத்தை அடைந்து மேலும் தொடர்ந்து காந்தியை பற்றி படித்து காந்தியை பற்றிய மொத்த சித்திரத்தை மாற்றிக்கொண்டார். அதன் வழியாக அரசியல் பற்றி, அன்றாட வாழ்க்கையை பற்றி அவருடைய கருத்துக்கள் முழுக்க மாறின. அதன் விளைவாக அவருடைய வாழ்க்கை முழுக்க மாறியது. அவருடைய அரசியல் பார்வை மாறியது. அவருடைய தொழில் மாறியது. மொத்தமாக ஒரு மாற்றத்தை அவர் அடைந்தார். அவர் சொல்றார், இது ஒரு உதாரணம். விஷ்ணுபுரம் வழியாக இந்திய மரபு சார்ந்த தன்னுடைய பார்வை எப்படி மாறியது. ஒரே சமயத்தில் மரபு சார்ந்த ஒரு பெருமிதம் உருவாகியது. அதே சமயத்தில் மரபில் இருக்கக்கூடிய தேக்க நிலை பற்றி ஒரு பிரச்சனை உருவாகியது. அதன் வழியாக கோயில்கள் பற்றி, மதம் பற்றி முற்றிலும் புதிய ஒரு பார்வை உருவாகி தான் முற்றிலும் இன்னொருவராக மாறுவேன் என்று இன்னொருவர் அடுத்த 5 நிமிடத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இலக்கியம் வாழ்க்கையை மாற்றி ஆகணும். நான் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் எழுதுகிறேன். கண்டிப்பாக பணத்துக்காக எழுதலை. ஒரு சினிமாவில் எனக்கு கிடைக்கிற ஊதியத்தை ஒட்டு மொத்த இலக்கியத்தினுடைய மொத்த ராயல்டி 30 ஆண்டுகளில் 40 ஆண்டு கிடைக்கிற மொத்த ராயல்டி தந்து விடாது. புகழுக்காக எழுதலை. உங்களுக்கே தெரியும், சினிமா வழியாக கிடைக்கக்கூடிய புகழோட எழுத்து வழியாக புகழ் வந்து விட போகிறது. அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகு அனுபவத்தை அளிப்பதற்காக நான் எழுதவில்லை. நான் கேளிக்கையான அல்ல, நான் கலைஞன் கூட அல்ல, நான் எழுத்தாளன். எழுத்தாளன் என்பவன் கலைஞன் அல்ல. எழுத்தாளன் என்பவன் மெய்ஞானம், அதற்கப்பால் அறிவு, தத்துவ அறிவு ஆகியவற்றை
கலையினூடாக கொடுப்பவன். பழைய வார்த்தையிலே அவன் ரிஷி, இன்றைய வார்த்தையிலே அவன் ஒரு வகையான கலை இலக்கிய ஞானன் என்று சொல்லலாம். நான் அப்படித்தான் என்னை உருவகித்துக் கொள்வேன். ஒருபோதும் வெறும் கலைஞனாக, உங்களை மகிழ்விக்கும் கலைஞனாக என்னை உருவகித்துக் கொள்ளவே மாட்டேன். ஒருவரை மகிழ்விப்பதற்காக நான் உயிர் வாழ்கிறேன் என்பது என்னுடைய உயிர் வாழ்தலுக்கே அர்த்தமற்றது. ஆக எவரையும் மகிழ்விப்பதற்காக, எவருடைய அழகுணர்வுக்கு தீனி போடுவதற்காக நான் எழுதலை. ஒருவருடைய ஆத்மாவுடன் உரையாடுவதற்காக மட்டும்தான் எழுதுறேன். என்னுடைய ஆத்மாவை கொண்டு அவருடைய ஆத்மாவுடன் உரையாட மட்டும்தான் எழுதுறேன். நான் அறிந்த உண்மையை அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக மட்டும்தான் எழுதுறேன். அப்ப அந்த கேள்வி, இன்னொருத்தரோட வாழ்க்கையை மாற்றி மறிக்கிறதுக்காக நீங்க எழுதுறீங்களா? எழுத்துக்கு அப்படி நோக்கம் கிடையாது. எழுத்தின் நோக்கம் உண்மையை தேடுவது, உண்மையை கண்டடைவது, உண்மையை முன்வைப்பது. கற்பனை என்ற கருவியை கொண்டு வாழ்க்கைக்கு சமானமான, செறிவான, ஒத்திசைவான இன்னொரு வாழ்க்கையை உருவாக்கி அந்த வாழ்க்கையில் திரண்டு வரும் அர்த்தம் என்ன என்று கண்டடைவதுதான் இலக்கியத்தின் நோக்கம், வழிமுறை. அந்த உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இலக்கிய படைப்பு. அந்த உண்மை இலக்கிய படைப்பில் இருக்கும்போது அதை தன் கற்பனையில் நிகழ்த்திக் கொள்ளும் வாசகன் அந்த உண்மையை தன் உண்மையாக கண்டடைகிறான். நான் சொல்லி அவன் கற்றுக்கொள்ளலை, நான் சொன்ன உண்மையை அவன் வாங்கி கொள்ளலை. நான் போதகன் அல்ல, நான் கலையில் எந்த உபதேசம் செய்வதில்லை, என்னுடைய எந்த படைப்பிலும் உபதேசம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய படைப்புகளில் சிந்தனை இருக்கும், ஆனால் சிந்தனையுடைய எல்லா தரப்புகளையும் முன் வச்சிருப்பேன். ஏற்றும் மறுத்தும் எல்லா தரப்பையும் முன் வச்சிருப்பேன். ஒன்றை மட்டும் முன் வைத்திருக்கவே மாட்டேன். ஒற்றைப்படையான பிரச்சாரம் என்னுடைய படைப்புகள் இருக்காது. என்னோட படைப்புகளை படிக்காத மடையார்கள் என் படைப்பில் ஏதோ பிரச்சாரம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. எல்லா தரப்பும் இருக்கும். அந்த தரப்பினுடைய மையம் என்ன என்பதை வாசகன் உணரணும். தரப்புகளின் ஊடாக தன் உண்மையை வாசகன் கண்டடையணும். என் புனைவுலகின் வழியாக தனது உண்மையைத்தான் வாசகன் உருவாக்குகிறார். நான் சென்ற பாதை தடம் அதில் இருக்கும், அதன் வழியாக வந்து அவன் தன்னை கண்டடைகிறான். அப்படி தன்னை கண்டடைவர் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டுதான் ஆகுவான். அந்த மாற்றம் நிகழ் என்பதனால் தான் அது வெளியிடப்படுகிறது. ஆகவே தான் அதை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு உழைத்து, ஈட்டிய பணத்தை செலவு செய்து இந்த நூல்களை பதிப்பித்து, இவ்வளவு உரைகளை ஆற்றி, இவ்வளவு வகுப்புகளை எடுத்து, இதெல்லாமே இந்த உண்மையை அந்த வாசகன் தன் உண்மையாக உணரக்கூடிய ஒரு தருணம் அமைய வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய எவருடைய பொழுதையும் போக்குவதற்காக அல்ல, எவருடைய அழகுணர்வு மின் நடனமாடுவதற்காக அல்ல. அந்த வகையான சிறுமை பேச்சுகளை ஒரு எழுத்தாளராக நான் அருவறுத்து தான் ஒதுக்குவேன். அந்த வகையான எழுத்தாளர்கள் உண்டு, அவர்கள் சிறிய எழுத்தாளர்கள், யானை செல்லும் வழியிலே செல்லும் சிறு நத்தைகள். அவர்களை நாம் பொருட்படுத்துவதில்லை. அப்படியும் சிலர் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை அவர்கள் வாழட்டும். எழுத்து அதற்கானதல்ல. அப்படி சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளன் எழுத்தை சிறுமை செய்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்வேன். அவனால் சிறிய எழுத்தை தான் உருவாக்கி கொள்ள முடியும். டால்ஸ்டாயோ, டாஸ்டாவ்ஸ்கியோ, பாரதியோ, புதுப்பித்தனோ அவ்வாறு எழுதியவர்கள் அல்ல. வியாசனும் கம்பனும் காளிதாசனும் அப்படி எழுதியவர்கள் அல்ல. அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அதற்கு அப்பால் மானுட உண்மை என்ற ஒன்று உண்டு என்று நம்பி அதை நோக்கி சென்றவர்கள் அவர்கள். அவர்களை தொடர்ந்துதான் மானுடம் சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அடுத்த கேள்வி, இப்படி ஒரு உண்மையை ஒரு புனைகதை வழியாக முன்வைத்து மனிதனை மாற்றுவது சாத்தியம் என்றால் மானுடம் ஏன் இப்படி இருக்கிறது? இவ்வளவு அநீதிகள் எப்படி நடக்கின்றன? இவ்வளவு பெரிய சுரண்டல் எப்படி நடக்கின்றன? வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? அதை சொல்பவனும் எளிய உள்ளம் கொண்டவன். இங்கு நீதி இல்லை என்ற ஒற்றை வரிய ஒருவன் சொல்வான் என்றால் அவன் வாழ்க்கை அறியாதவன். எதை நம்பி உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது? எதை நம்பி உங்க மனைவி தன்னந்தனியாக வெளியே சென்று விட்டு வருகிறார்? மானுட அறத்தை நம்பித்தான். அதில் பழுது இருக்கலாம்.
அதை இன்னும் பல மடங்கு மேம்படுத்த வேண்டியிருக்கலாம். ஆனா இத்தனை ஆண்டுகளில் மானுடம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அறம் என்பதும் நெறி என்பது சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் மேலும் நெறி கொண்டவர்களாகவும் மேலும் அறம் கொண்டவர்களாக தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்தையர் காலத்தில் இருந்ததை விட மேலான அற உணர்வு நமக்கு இருக்கிறது. இன்னும் மேலான சமத்துவ உணர்வு நமக்கு இருக்கிறது. இது இன்னும் நமது பிள்ளைகள் காலத்திலே மேம்படும். இந்த மேம்பாட்டை செய்து கொண்டிருப்பது இலக்கியம் தான். இங்கே ஏதேனும் அறம் இருக்கும் என்றால், நெறி இருக்கும் என்றால், கருணை இருக்கும் என்றால், நீதி இருக்கும் என்றால், அது இலக்கியத்தால் கற்பிக்கப்பட்டது, நிலைநிறுத்தப்படுவது. அதில் மேற்கொண்டு நான் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு நல்ல எழுத்தாளர் எதிர்பார்ப்பானே ஒழிய, இங்கு ஒன்றுமே இல்லை என்று பிளாக்கானம் வைப்பவன் பாமரன், மனித குல வரலாற்றை அறியாது. இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது. அன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு கணமும் போர் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு நெறி கொண்ட போர்கள் வந்தன. அதன் பிறகு அகிம்சை உயர்வு என்ற எண்ணம் வந்தது. அதன் பிறகு அனைவருக்கும் வாழும் உரிமை உண்டு என்ற எண்ணம் வந்தது. ஜனநாயகம் வந்தது. ஜனநாயகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அது மொத்த சமூகம் செய்யக்கூடிய அநீதி என்ற உணர்வு ஏற்பட்டது. இன்றைக்கு ஒரு சாமானியனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் கூட அது அநீதி என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது அல்லவா? அது கடந்த 100 ஆண்டுகளில் உருவாகி வந்தது. ஒரு மிக சாதாரண பிச்சைக்காரன் ஒருவன் கொல்லப்பட்டால் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறார் அல்ல, அதுவே 200 ஆண்டுகளாக உருவாகி வந்தது. ஒரு தெருநாய் கொல்லப்பட்டால் அதற்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்கல, அது 50 ஆண்டுகளாக உருவாகி வந்த சட்டம் தான். இப்படித்தான் மேலே வந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. இந்த உணர்வை உருவாக்குவதற்கு நாம் மிகப்பெரிய அளவில் போராடி மனிதனுடைய அடிப்படை இச்சைகளான வன்முறை, காமம், தன்னலம் ஆகியவற்றுடன் போராடி மேலே வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை தான் இடைவெளியம் இல்லாமல் இலக்கியம் நடத்தி கொண்டிருக்கிறது. இலக்கியத்தால் தான் இது நிகழ்கிறது. இன்றைக்கு தாவரங்களின் உரிமை பற்றி நீங்க பேசுறீங்க. தாவரங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அதிகமான வெளிச்சங்களை போட்டு தாவரங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற உணர்வு இன்றைக்கு உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இலக்கிய வழியாக கொண்டு செல்லப்படுகின்றன, நிலைநிறுத்தப்படுகின்றன. ஆகவே இங்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய பாமரனை நான் பொருட்படுத்தவில்லை. சிந்திப்பவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒன்றுமே நிகழவில்லை என்றால் இந்த காலம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தித்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் வெற்றி வீணர்கள் என்றாகிறது. புத்தரிலிருந்து காந்தி வரை, இயேசுவிலிருந்து இன்றைய ஞானி வரை அத்தனை பேருமே வெற்றி வீணர்கள், எதையுமே அவர்கள் சாதிக்கவில்லை என்றாகிறது. இப்படி சொல்பவனுக்கு ஏதேனும் வரலாற்று உணர்வோ பண்பாட்டு அறிவோ உண்டா என்ன? யோசித்து பாருங்கள். மனித குலம் அடி வைத்து முன்னகர்கிறது என்ற உண்மையை உணர்ந்தவன், அந்த ஒவ்வொரு அடிவைப்பிலும் ஞானியரின், சிந்தனையாளர்களின், பெரும் எழுத்தாளர்களின் பங்களிப்பு இருக்கின்ற உணர்ந்தவன், அந்த பேர் இயக்கத்தில் தன்னுடையதென ஒரு சொல், ஒரு துளி இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த லட்சியவாதம் தான் என்னை போன்றவர்களை இயக்குவதை ஒழிய வெறுமை உத்தி சோதனைகள், எழுதி பார்த்தல்கள், சிறு கவர்ச்சிகள், புகழ் என்பதல்ல. ஆம், மனித வாழ்க்கையை மாற்றும் பொருட்டு தான் எழுதுகிறேன், மாற்றிக்கொண்டும் இருக்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. நண்பர்களே, ஒரு இலக்கிய படைப்பு எப்படி ஒருவரை மாற்றும்? அது எப்படி படித்தவெல்லாம் மாறுவான்? சரி, ஒரு மனிதன் மாறுவான் என்பது இங்கே ஒத்துக்கொள்கிறீர்களா? வாழ்க்கையிலே திருப்பு முனை மாற்ற நிகழ் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? அப்படி எதுவுமே மாறாது. ஒருவன் அவன் எப்படி பிறந்தானோ அப்படித்தான் இருப்பான்னு அது வேற, அது சாதியவாதம், அது சனாதனவாதம். அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒருவனுடைய வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்? மாறும் என்று ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு அடுத்த கேள்வி, எதிலிருந்து மாற்றம் வரும்? அப்போ அதற்கு சொல்லக்கூடிய பதில் அனுபவங்கள் தான் மாற்றும். சரி, அதே அனுபவம் இன்னொருத்தனுக்கு வந்தால் அவன் மாறுவது போல இவன் மாறுவானா? ஒரே அனுபவம் 10 பேருக்கு வந்தால் 10 பேருக்கும் ஒரே மாற்றமாக வருகிறது இல்லை இல்லவா? ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு மாற்றம் நிகழ்கிறது. ஒருவரின் மிக அதிகமான மாற்றம் நிகழ்கிறது. அப்போ அனுபவம் மனிதனை மாற்றுவதில்லை.
அனுபவத்தை வாங்கும் முறைதான் மாற்றுகிறது. அந்த வாங்கும் முறை என்ன? ஒரே அவமானம் 10 பேர் எழுந்தால் அவள் ஒருவன் ஆன்ம சுத்தியை நோக்கி நகர்கிறார் என்றால் அவன் வாங்கும் முறை வேறு. அந்த வாங்கும் முறை என்ன? அது உள்ளத்தை பண்படுத்துதல், உள்ளத்தை ஒருக்கி நிறுத்துதல். அதைத்தான் இலக்கியம் செய்யுது. அவனை அறியாமலே அவனுக்குள் அந்த மாற்றத்தை இலக்கியம் செய்கிறது. இலக்கிய வாசகனுக்குள் மட்டும் இலக்கியம் இல்லை. இலக்கிய வாசகர் என்பவன் பொது சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் இருக்கின்ற ஊடகம் தான். ஒரு புத்தகத்தை 1000 பேர் படித்தால் 1000 பேரிடம் மட்டும் அந்த புத்தகம் பேசல, அந்த 1000 பேர் வழியாக ஒரு சமூகத்தோடு அது பேசிக் கொண்டிருக்கிறது. இங்கு நான் பேசக்கூடிய ஒரு சொல்லை ஒரு மைக்ரோவேவ் ஆண்டனா வானத்திலே விசிறுகிறது. அங்கு வானிலிருந்து அது பல்லாயிரக்கணக்கான செல்போன்களுக்கு சென்று செல்கிறது. அவங்க காதல் எல்லாம் ஒலிக்கிறது. அதுபோலதான் இலக்கியம். இந்த ஆண்டனா மட்டும்தான் வாசகன். ஒரு இலக்கிய படைப்பை வாசிப்போர் இல்லையா? ஆசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், வேறு எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், யாரோ படிக்கிறாங்க. ஒவ்வொரு தளத்தில் அந்த எழுத்து போய் சென்று கொண்டுதான் இருக்கிறது. நான் எழுதக்கூடிய எழுத்து 10,000 காப்பி விற்றால் 10,000 பேரை நான் சென்றடையவில்லை, 10 கோடி பேரை சென்றடைகிறேன். உடனடியாக அல்ல, படிப்படியாக, மெல்ல மெல்ல. ஒரு கல்லை நீரில் விட்டால் அது வளையங்களாக பெருகி 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 விடுவது போலதான் இலக்கியம் விரிகிறது. மையத்தில் தான் அதனுடைய அழுத்தம், அதனுடைய விசை இருக்கிறது. அந்த அலை மெதுவாக விரிந்து கொண்டே தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் சென்று சேரத்தான் செய்யும். இன்று நாம் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம், அவர்களுக்கான கல்வி பற்றி பேசுகிறோம். இந்த பேச்சுக்கள் எல்லாமே 100 ஆண்டுகளுக்கு முன் மாதவையாவும் சுப்பிரமணிய பாரதியும் பேசியவை. அதற்கு மிக குறைவான வாசகர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் 100 ஆண்டுகளில் தமிழகத்தின் ஒவ்வொருவரையும் அந்த சிந்தனைகள் சென்று சேர்ந்து இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சிந்தனை அது மாற்றி இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னவர்கள் இன்று சொல்ல மாட்டாங்க. இன்று இந்த சிந்து அறையில் இருந்து கொண்டு நான் ஒரு 1000 பேரிடம் ஒரு காணொலி வழியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் 100 ஆண்டுகளில் 100 கோடி பேரை என் குரல் சென்றடையும். அப்படி சென்றடைந்தால் தான் அது இலக்கியம். ஆக அனுபவங்களை பெரும் மனம் இருக்கு, அதை பண்படுத்துவது இலக்கியம். அங்கே அது கருத்துக்களாக சென்று சேருகிறது, உணர்வுகளாக சென்று சேருகிறது, தரிசனங்களாக சென்று சேருகிறது. அங்கே உறங்கி கிடக்கிறது. அனுபவம் என்பது தண்ணீர். அந்த விதைகளின் மேல் அது பொழிகிறது, விதைகள் முளைத்து வருகிறது. அந்த விதை இல்லாத மனதின் மேல் அதே அனுபவம் எதையுமே முளைக்க வைப்பதில்லை. உங்களுக்குள்ள நீங்க கற்றறிந்தவை, படித்தவை, உணர்ந்தவை உறங்கி கிடப்பதைத்தான் அனுபவம் தொட்டெழுப்பும். அந்த விதைகளை ஒவ்வொரு மனதிலும் சென்று சேர்ப்பதுதான் இலக்கியம். இலக்கியம் என்பது ஒரு வகையில் அந்த விதைகளை பரவச் செய்வதுதான். காட்டில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் செய்யும் தவம் என்ன? அது கிலோ கணக்கில் விதைகளை உற்பத்தி செய்கிறது. சில விதைகள் பஞ்சில் ஒட்டி கொண்டு பறந்து பல கிலோமீட்டர் பயணம் செய்கின்றன. மலர்கள் வழியாக மகரந்தங்களை காற்றில் விசிறி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மரம் தன்னை பரப்புகிறது. ஒவ்வொரு உயிரும் அதான் செய்யுது, தன்னை நிகழ்த்துகிறது, பரப்புகிறது. அந்த உயிரின் கடமை தான் இலக்கியம். இது எனது மகரந்தம், எனது விதைகள். இதை இங்கு முடிந்தவரை பரப்பிவிட்டு செல்வதுதான் எனக்கு இயற்கையளித்த கட்டளை. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் இலக்கியத்துடைய பணி, அதுதான் இலக்கியத்துடைய கடமை. ஆம், இங்கு திகழ்வது இலக்கியத்தின் கடமை. நண்பர்களே, மனிதனை இலக்கியம் மாற்றியாக வேண்டும். மாற்றும் பொருட்டு உண்மையை கையாள்பவன் எவனோ அவன் மட்டும்தான் எழுத்தாளன். நன்றி.